சொந்த பந்தமா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், வெளிலயா இருக்கட்டும், எல்லாருமே வேணும்னு தான் நான் அனுசரிச்சு போறேன். ஆனா என்ன யாருமே அனுசரிக்க மாட்டேங்கிறாங்கங்கிறது தான் இந்த கடகராசனுடைய இயக்கமாவே இருக்குது. எல்லார்கிட்டயும் மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடகராசிக்காரங்க தான். சின்னவங்க, பெரியவங்க வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் ஒண்ணு தான். சகிப்புத்தன்மைங்கிறது அதிகமா இருக்கும். கடவுள் பக்தி அதிகமா கொண்டிருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசிக்காரங்க தான். நல்ல ஞாபக சக்தி, ஆளுமை பண்புங்கிறது சிறப்பா இருக்குங்க. மற்ற ராசிக்காரங்களை விடவும் இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. பார்க்க தான் கரடுமுரடாக இருப்பாங்களே தவிர பழகினா இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த பலாப்பழம் மாதிரி தான். பலாப்பழம் பார்த்தீங்கன்னா வெளியில் எவ்வளோதான் கரடுமுரடாக இருந்தாலும் இனிப்பான சுவையை கொண்டிருக்கக்கூடிய பழங்களை கொண்டது. அந்த மாதிரி தாங்க இந்த கடகராசிக்காரங்க. எல்லார்கிட்டையுமே எல்லா விதமான உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட பழகின பின்னாடி புரிய முடியாதுங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த காலத்தில் நிறைய பாதிப்பு தர மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. அதுவே இந்த நேரத்தில் உண்ட வீட்டுக்கு ரெண்டங்க செய்யக்கூடிய அந்த நபர் யாரா இருக்கும்? இப்படிதான் நிறைய பேர் யோசிக்கக்கூடியவங்களா இருக்குங்க. என்னதான் உழைச்சி கொட்டினாலும் சரி, என்னதான் வீட்டில் பொறுத்த வரைக்குமே நீங்க நேரம் கொடுத்து கவனம் செலுத்தி எல்லாரும் வேணும் நீங்க அனுசரிச்சு போனாலும் சரி, இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாதிப்பு இல்லாமலாம் இல்லை. ஒரு நேரம் போல ஒரு நேரம் குடும்ப வாழ்க்கையில் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு நேரம் நல்லபடியா கொஞ்சம் பேசுறீங்க, சிரிச்சு பேசுறீங்க, எல்லாம் பேசுறீங்க. ஆனா அடுத்த நிமிஷமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில் உங்க கோபத்தை ஏற்படுத்துறாங்க. கோபத்தால திட்டுறீங்க. அதனால நிறைய பாதிப்பு சந்திக்கிற மாதிரி தான் இந்த நேரம் இருக்குது. குடும்பத்து மேல அக்கறை இல்லாமலாம் இல்லை. ஆனா அடுத்து செய்ய வேண்டிய கடமைங்கிறது நிறைய இருக்கிறதால இந்த நேரம் அலைச்சல் கொஞ்சம் உங்களுக்கு அதிகம் தான். அப்படி பார்க்குறப்ப கடகராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களாவது சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கா? எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில பாதகத்தை தரக்கூடிய அந்த நபர் யாருங்கிறது இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில கடகராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் பாதிப்பு தரக்கூடிய அந்த நபர் யாருன்னு கேட்குறீங்க. பெரும்பாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தாங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் பாதிப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலுமே 7 சனியை விட கடுமையான பாதிப்பு தரக்கூடிய நிலைமைங்கிறது இந்த நேரம் இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான். அதனால நீங்கள் எந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண நாட்டம் சிறப்பாக இருக்கும். பண வருமானத்தை பற்றின என்ன சிறப்பாக இருக்கும். என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் நீங்கள் செஞ்சுட்டு வர தொழிலை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கிறது நடக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. சும்மாவே நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காது தான். ஆனால் இந்த நேரம் தேவை இருக்கிறதுனால எப்படியாவது குடும்பம் நடத்தணுங்கிற ஒரு சூழ்நிலைக்காக நீங்கள் கடன் வாங்கிடுவீங்க. இந்த கடன்காரங்க பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமாக கொடுக்குங்க. அதனால இந்த விஷயம் கொடுக்கல் வாங்கல கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருந்துக்கணும். பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்க வாழ்க்கை துணை இந்த நல்லபடியா வச்சிருந்தாலும் சரிங்க, உங்களோட உங்க வாழ்க்கை துணை திறமைசாலி அது வேற விஷயம். ஆனா குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் வாழ்க்கை துணை வகையில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குங்க. உங்களுக்கு தரக்கூடிய பாதிப்புங்கிறது வாழ்க்கை துணை உங்களை கட்டினவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கே கலக்கங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால குடும்ப சூழ்நிலை சமாளிக்கணும்னா பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்கணும், கோபத்தை தவிர்க்கணும். பிள்ளைகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அபூர்வம் தான். ஏன்னா பிள்ளைகளோட நிலைமை கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பாக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலான குழந்தைகள் கிடைப்பாங்க. அதில் எந்த தப்புமே சொல்ல முடியாது. ஏன்னா சின்ன குழந்தைகளிருந்தே குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கக்கூடிய பெற்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். பிள்ளைகள் வழியில பாதிப்பு இல்லாதவங்களுக்கு இந்த நேரம் பிள்ளைகள் வழியில கொஞ்சம் பாதிப்பு தருங்க. பெருசா பாதிப்பு தராது. என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. நீங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்ற மாதிரி செய்யற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அதனால குழந்தைகிட்ட அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறது வேண்டாம். தட்டி கொடுத்து வேலை வாங்கினாலே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெற்றவங்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், நல்லா பழகிட்டு இருக்கக்கூடிய கூட பகைவராக மாறுவாங்க. இந்த சொந்த பந்த வகையில் நிறைய கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கும். அதனால இந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணுங்க. மன ரீதியாக பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு முக்கியமான பாதிப்பே. கடுமையான மன அழுத்தம் தரக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கும். அதனால இந்த விஷயத்துல எல்லாமே கவனம் கொடுத்துட்டு இருந்தா சிறப்பு தாங்க. உங்களுக்கு பெரும்பாலும் மற்றவங்களால பாதிப்புங்கிறது இல்லை. எதிரியான்னு கேட்டீங்கன்னா உங்க மனசு தான். கடுமையான மன அழுத்தங்கிறது நீங்களாவே உருவாக்கிக்குவீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க.
உடல் வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஏதாவது ஒரு பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்கிறது, முக தோற்றத்துல பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த நேரம் கொடுக்கும். அதனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்க வேண்டியது அவசியம்னு சொல்லலாங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது. இருந்தாலுமே வரனை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா பெரும்பாலும் தாக்கங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இல்லை. அக்கறை அதிகமாக இருக்கணும், அவ்வளவுதாங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான். ஜென்ம குருவோட ஆதிக்கம் இருக்கிறதால பெரும்பாலும் குரு பகவானோட அமைப்பு உங்களுக்கு சிறப்பு தாங்க. ஒரு 1.5 மாச காலத்துக்காவது உங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு மற்ற கிரகத்தால் பாதிப்பு இருந்தாலுமே குரு பகவானாலும் நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான். முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அனுபவம் இல்லாத விஷயத்துல நீங்க அவசரப்பட்டு இறங்கக்கூடாது. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க கூட இந்த நேரம் கொஞ்சம் நிதானத்தை தான் கடைபிடிச்சாகணும். மற்றபடி சிறப்பா இருக்குது. தடப்பட்ட விஷயம் நடக்கும். வீடு கட்டுறது, வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்ப வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான். திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி சிறப்பா இருக்குது. ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு ஆறுதலான விஷயம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க என்னதான் பாதிப்பு இருந்தாலும் ஒத்துழைப்பு தருவாங்க. உங்க மேல தனி அக்கறை செலுத்துவாங்க. ஆரோக்கிய விஷயத்துல இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய பண்டிகை நாட்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த நேரம் ஆடை ஆவண சேர்க்கை உண்டாகும். கணிசமான தொகைங்கிறது உங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு வந்துருங்க. முடிஞ்ச வரைக்குமே கடன் கொடுக்கறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. ஏன்னா கடகராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம்னு பார்த்தீங்கன்னா உங்க மனசு இறக்க மனசுதான். அது ஒரு வகையில பலமா இருந்தாலும் பலவீனமா இந்த நேரம் சொல்லப்படுறது. கடன் சம்மந்தப்பட்ட விஷயம், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்புகள் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்குற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் அயனசயன போகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பொறுத்த வரைக்குமே சரியா தூங்க முடியாத சூழ்நிலை இருப்பீங்க. சொந்த பந்த வகையில கொஞ்சம் பாதிப்பு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க. முக்கியமா ஆன்மீக எண்ணம் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அது ஒரு வகையில் நல்லதுதான். மனசுல பல விஷயம் குழம்பி தவிக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆன்மீக சிந்தனை, அடிக்கடி கோவில் வழிபாட்டை செய்யறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே எந்த வகையில் எல்லாமே செலவை குறைக்க முடியுமோ அதை பாருங்க. ஆடம்பர செலவு வேண்டாம், வீண் செலவு வேண்டாம். இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே நீங்க சுப செலவை மாத்திக்கிறது நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவு தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்குமே கையில காசு தங்குதுன்னா ஒரு சுப செலவா செஞ்சுக்கோங்க. அதனால நல்ல மாற்றம் உண்டாகும். எதிர்மறை சிந்தனை வேண்டாங்க. மன அமைதி குறையிற மாதிரி இந்த நேரம் இந்த எதிர்மறை சிந்தனையை தவிர்த்துட்டா போதும் சிறப்பா இருக்கு. ஏன்னா உங்க எண்ணத்துக்கு இந்த நேரம் அவ்வளவு பவர் உண்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதனால நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்த பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். கொஞ்சம் கவனம் தவறினாலும் மனசுல நிம்மதிங்கிறது கெட்டுரும். அதனால கொஞ்சம் நீங்க எதுவா இருந்தாலும் கவனம் கொடுக்க பாருங்க. மற்ற கிரகங்களோட ஒரு சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. அதுல எந்த பாதிப்புமே இல்லை. ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல இந்த கிரகத்தால பாதிப்பு வந்தாலுமே மற்ற கிரகங்களோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு தான். சூரிய பகவானோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வராதுன்னு நினைக்கிற பொருள் எல்லாமே வந்து சேரும். கருத்து மோதல்கள் உறவுக்கார வகையிலும் சரி, நண்பர்கள் வகையிலும் சரி இருந்தாலுமே பாதிப்பு தராத வகையில் இந்த நேரங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வேலை தேடக்கூடியவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. எங்க போனாலும் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்துட்டா போதும், சிறப்பா இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் நட்சத்திர ரீதியா பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பலன் கிடைக்குன்னா, புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் நலத்துல பாதிப்பு இல்லை. அது பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான். தாய் வழியில ஏற்பட்டிருந்த பாதிப்பு, தாய் வழி சொந்த பந்த வகையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும். ஆனா அவங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு தான். சகோதர வகையிலுமே இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுங்க. சகோதர உடல் உபாதை சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் அக்கறையான நபர் நீங்க தான். ஆனா இருந்தாலுமே பாதிப்புங்கிறது நேரம் உண்டாகும். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கை, தொழில், வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எங்க போனாலுங்க இந்த குழந்தைகள் வழியில கருத்து மோதல்கள் வந்து போகும். தாய் தந்தை வழியிலுமே கொஞ்சம் இந்த நேரம் கருத்து மோதல் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசுங்கிறது இந்த நேரம் தான் வருத்தப்படும். அதனால கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே யாருக்கிட்டையும் அதிக நெருக்கம் காட்டுறது வேண்டாம். கொஞ்சம் தள்ளியே இருங்க. பேச்சுவார்த்தையில கவனமா இருங்க. எதிர்காலத்துக்குன்னு நீங்க இந்த நேரம் எந்த திட்டம் போட்டாலும் சிறப்பா இருக்குது. இன்னைக்கான சூழ்நிலை யோசிக்கிறத விட அடுத்து என்ன செய்யணும், அடுத்த எதிர்காலம் என்னங்கிறத நீங்க யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா சிறப்பான பலன் தரக்கூடிய நேரமா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் தொழில் விஷயமா இந்த நேரம் நீங்க கொஞ்சம் குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். சரியா தூக்கம் வராமல் இருக்கக்கூடியவங்களாவும் இருப்பீங்க. அவங்களுக்கு இந்த நேரம் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க, சிறப்பா இருக்குது. சொந்த பந்த வகையில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்லைனாலுமே அதிக நெருக்குங்கிறது வேண்டாம்.
பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். என்னதான் வேலை சும்மா அதிகமாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது வேண்டாம். மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க. முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ வழிபாட்டை செய்ய மறந்துடாதீங்க. வீட்டுக்கு பக்கத்தில் பெண் தெய்வம் இருந்தால் பெண் தெய்வத்துக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் தீபம் போட்டு வழிபாடு செய்ய பாருங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். திங்கட்கிழமையான சிவ வழிபாட்டையும் முடிஞ்ச வரைக்குமே பௌர்ணமி நாட்களில் நீங்கள் சந்திர பகவான் வழிபாட்டையும் மறக்காமல் செஞ்சுட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். ஒரு உயர்வான நிலையை உங்களால் அடைய முடியும்னு சொல்லலாம். எதையும் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய பாருங்க. குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மன அழுத்தம் இல்லாமல் மனசை பார்த்துக்கிட்டாவே போதும். அடுத்தடுத்த வளர்ச்சிங்கிறது சிறப்பாக இருக்குது. அதே சமயம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. மற்றபடி நீங்கள் பயப்படுற அளவுக்கு பாதிப்பு இல்லை. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.